நீ பாருங்க ஃபிஷ் டேங்குக்குள்ளேயே வாட்டர் ஃபால் செட் பண்ணிருக்காங்க. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இந்த டிசைனும் பார்க்க சூப்பரா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500 ரூபாவா. ஹலோ கைஸ், நாம பிஜே. இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த வீடியோ பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாருங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோல பார்த்துடலாம். நம்ம பஸ்ல டிராவல் பண்ணி தான் இந்த ஃபிஷ் மார்க்கெட் பார்க்க வந்திருக்கோம். கரெக்டா ரெட்டேரி ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்ததுமே இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரோடு இருக்கு. இந்த வேலை தான் நம்ம மார்க்கெட்டுக்கு போகணும். இல்ல இந்த ரோடே மார்க்கெட் தான். இந்த ரோடு ஆரம்பத்துல இருந்து எண்ட் ஆகுற வரைக்கும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மீன் கடைகள் மட்டும் தான் இருக்கும். மீன்கள், மீன் தொட்டி, மீன் தொட்டிக்குள்ள போடுற சில பொருட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்க கிடைக்கும். நம்ம அப்படியே இந்த வேலை போயிட்டு சில கடைகள்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா இங்க ஒரு கடை இருக்கு. இந்த கடையில பார்த்தோம்னா மீன்கள் இல்ல, மீன் தொட்டிகளும் மீன் தொட்டிக்குள்ள போற பொருட்களும் இருக்கு. என்னென்னலாம் இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. பா, இந்த ஃபிஷ் டேங்க் பாருங்க, செம்மையா இருக்குல்ல, பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆனா இந்த டேங்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா, இந்த டேங்க் ஒரு ரேட் இருக்கும், உள்ள வச்சிருக்காங்களா இந்த டிசைனுக்கு ஒரு ரேட் இருக்கும். அதனால நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இங்க பாருங்களேன், இங்கேயும் அதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. டேங்க்குள்ளேயே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு டேங்க்குள்ள எந்த மாதிரி டிசைன் கேட்குறோமோ அந்த மாதிரி அந்த பட்ஜெட்ல பண்ணி கொடுப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும். இதோ பாருங்களேன், இந்த மாதிரி எல்லாம் டிசைன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு இந்த கடையில. இதுல நம்மளுக்கு பிடிச்சது நம்ம தனியா பர்ச்சேஸ் பண்ணி அந்த டேங்குக்குள்ள வேணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரேட் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா நம்ம வெறும் டேங்க் கூட வாங்கிக்கலாம். எவ்வளவு டேங்க் இருக்கு பாருங்களா. வெறும் டேங்க், சின்ன டேங்க்ல இருந்து பெரிய டேங்க் வரைக்கும் எல்லா டேங்குமே இந்த கடையில அவைலபிளா இருக்கு. வெறும் டேங்க் மட்டும் இல்லாம அப்படியே இந்த டேங்க் செட்டோடயே நம்ம இந்த கடையில பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சின்ன புத்தா ஓட ஸ்டாச்சு உள்ள வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம டேங்க் மட்டும் இல்லாம இந்த மீன்களுக்கு போடுற பொருட்கள் எல்லாமே இங்க இருக்குங்க. A to Z இந்த கடையிலே கிடைக்குது. மோட்டார், பம்ப், லைட், ஃபுட் அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சிருக்காங்க இந்த கடையில. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தோம்னா எந்த ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாதுங்க. நம்ம தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த vlog பண்றேன். நீ பார்த்தோம்னா அப்படியே எல்லா விதமான ஃபுட்டுமே இங்க இருக்கு பாருங்க. சின்ன பேக்கெட்ல இருந்து பெரிய பேக்கெட் வரைக்கும் எல்லா விதமான ஃபுட்டும் இங்க இருக்கு. எல்லாமே ஒரே பிராண்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இது பாருங்க, சின்ன பேக்கெட்ல இருந்து அப்படியே பெரிய பேக்கெட் வரைக்குமே இருக்கு. அது மட்டும் இல்லாம மீன் வலை, இந்த வலையும் பார்த்தோம்னா சின்ன வலையிலேருந்து பெரிய வலை வரைக்கும் எல்லா வலையுமே இங்கே கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம இங்கே பல்காகவும் வாங்கிட்டு போகலாம், இல்லை நம்மளுக்கு தேவையானதை மட்டுமும் வாங்கிட்டு போகலாம். அப்படியே இந்த தொட்டிக்குள்ளே நம்ம டிசைனுக்காக வைப்போம்ல, அந்த பொருட்களும் இங்கே இருக்கு பாருங்க. இது எல்லாமே அப்படியே காட்டுறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லா ப்ராடக்ட்டுமே அதுக்கு அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கு. இதில் ரேட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு நம்பர் எழுதி வச்சிருக்காங்க. அதனால எக்ஸாக்டாக ஒரு பொருளோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியல. இதோ இங்கே பார்த்தோன்னா நம்பர் 065 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்டோட ரேட் அது கிடையாது. அதனால நம்மளால எக்ஸாக்டா இந்த பொருட்களோட ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல. நீங்க பாருங்க, அப்படியே இந்த தண்ணிக்குள்ள எல்லாம் மூழ்கி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த டிசைனவே ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நான் பாக்குறதுக்கு இது மோட்டார் மாதிரி தெரியுது. மோட்டரோட டிசைன் தான் இந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க போல. இவங்க பாத்தீங்களா, நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால நம்மளுக்கு அதோட ரேட்டு கண்டுபிடிக்க முடியல. நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் ரேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் கேட்கல. ஆனா இந்த கடையில பார்த்தோம்னா மீன் தொட்டி, மீன் ஸ்டாண்டு, மீனோட இந்த தொட்டிக்குள்ள போடுற டிசைன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த ஒரே கடையில இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இந்த தொட்டிக்குள்ள வித்தியாசமான கல்லெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்கு. வித்தியாசமா இருக்கு, கலரா இருக்கு. நம்மளுக்கு எந்த கல் பிடிக்குமோ அந்த கல்லை நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இங்க இருந்து இங்க பாருங்க, பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மரத்தோட வேர்கள் மாதிரியும் வச்சிருக்காங்க டிசைனுக்காக. இதெல்லாமே நம்ம மீன் தொட்டிக்குள்ள வச்சோன்னா சூப்பரா இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த ஒரே கடைக்குள்ள இருக்குங்க. மீன் தொட்டிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த கடையில இருக்கு. இந்த கடையோட பேர் பார்த்தோம்னா ஹாப்பி அக்வா. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேளுங்க. பாத்தீங்களா, எல்லாமே பெரிய பெரிய மீனா இருக்கு இந்த தொட்டிக்குள்ள. அதுவும் ஒவ்வொரு வித்தியாசமான மீனையும் எல்லாத்தையுமே இந்த ஒரே தொட்டிக்குள்ள போட்டிருக்காங்க. வாங்க இந்த கடைக்குள்ள போயிட்டு வேற என்னென்ன மீனெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம். பாருங்க, இந்த தொட்டிக்குள்ள ஒரு இலை இருக்கு. அந்த இலைய அப்படியே அழகா அந்த மீன்கள் எல்லாம் கொண்டு போற மாதிரி இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது பாக்குறதுக்கே எக்கச்சக்கமான மீன் இருக்கு பாருங்க. அதே மாதிரி வித்தியாசமான மீன் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு தொட்டிலையும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கடையில பாத்தீங்கன்னா 20 ரூபாயில இருந்து பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
வித்தியாசமான நிறைய மீன்கள் இந்த கடையில இருக்கு. நீங்க பாருங்க, பிளாட்டினம் ஏஞ்சல் ஃபிஷ். இந்த மீன் பாக்குறதுக்கே செம்மையா இருக்குல்ல, அப்படியே ஏஞ்சல் மாதிரியே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் பேர் வச்சிருக்காங்க போல. இந்த மீன் பாத்தீங்கன்னா 16 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரைக்கும் இருக்கான். அதாவது அதோட சைஸை பொறுத்து ரேட் மாறும். எப்பா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஃபிஷ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இது வந்து நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம பாக்குறதுக்கு மட்டும் வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப பெரிய மீனுங்க இந்த மீன். இந்த கடையில பார்த்தோம்னா மீன்கள் மட்டும் இல்லாம மீன் தொட்டிகளும் நிறைய இருக்குங்க. இங்க பாருங்க, வித்தியாசமான முறையில சின்ன தொட்டில இருந்து பெரிய தொட்டி வரைக்கும் A to Z எல்லாமே கிடைக்குது. மீன்கள், மீன் தொட்டிகள், மீன்குள்ள அந்த தொட்டிக்குள்ள போற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த ஒரு கடையில இருக்கு. இங்க பாருங்க எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. பார்த்தோம்னா இந்த டேங்கோட ரேட் பார்த்தோம்னா 1280 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டேங்குக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இது பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ரேட்டு பாத்தீங்கன்னா இந்த டேங்கோட ரேட்டு மட்டும்தான். உள்ள இருக்கிற இந்த செட்டுக்கு பாத்தீங்கன்னா தனியா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உள்ள நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ல பண்ணி கொடுப்பாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வித்தியாசமான டிசைன்ல பண்ணி தராங்க. இங்க பாருங்க, இந்த ஃபிஷ் டேங்கோட செட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 9200 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான முறையில் டேங்க் இருக்குது. ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. தண்ணிக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கும்போது. அதான் அந்த டேங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நம்ம முன்னதாக பார்த்தோம்ல ஒரு கடையில், அந்த கடையில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை விட இந்த கடையில் அதிகமாகவே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், டவர் ஆஃப் பீஸா, இந்த இட்டாலி டவரோட டிசைனும் வச்சுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 488 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த மாதிரி 500க்குள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு இந்த கடையில. இந்த கடையோட பேர் பார்த்தோம்னா அக்வா ஸ்டார். இந்த கடையோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. பாருங்க, மீன்கள் எல்லாமே எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த மீன்கள் எல்லாமே ஆல்ரெடி யாரோ வாங்கியிருக்காங்க, அதனாலதான் அப்படியே வெளியே போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம மீன் கடை வச்சுப்போம்ல, அந்த மாதிரி கடை வச்சிருக்கிறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் ஒரு பேக்லேயும் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 100 கணக்கான மீன் இருக்குது. பெரிய மீன்கள் எல்லாம் பார்த்தோன்னா 10-20 மீன் இருக்குது. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி இங்கே வெளியே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல்காக வந்தாலும் நம்ம இந்த குளத்தூரில் இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். இதை பாருங்கள், இந்த கடையை பார்த்தா சின்ன கடை மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெளியே பார்த்தா எக்கச்சக்கமான மீனை கொட்டி வச்சிருக்காங்க. பாருங்க, இந்த டிசைன் பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா கடைகள்லையுமே இருக்குது. நான் நிறைய கடைகளில் இந்த டிசைனை பார்த்தேன். ஆனால் இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது ரேண்டமாக அப்படியே இன்னொரு கடைக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஃப்ளோரான். இந்த மீன் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட் மீனாக இந்த மீன் இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்குல்ல. அப்படியே தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா கோல்டு ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ்ஷு, இந்த ஃபிஷ்ஷுன்னு சொல்லி நிறைய ஃபிஷ் அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்க இந்த கடையிலுமே. இந்த கடையில் பார்த்தோன்னா அந்த மீனுக்கு மேலேயே பார்த்தோன்னா ரேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பார்த்துக்கிட்டே சொல்கிறேன் பாருங்கள். இந்த மீன் பார்த்தீங்கன்னா பேர் 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தோன்னா நிறைய மீன் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு மீனோட ரேட்டையும் இந்த டேங்க்ல பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த மீன் பார்த்தோன்னா 200 ரூபாவாம். இது வந்து பார்த்தோன்னா இறாலுங்க. அதனால தான் ஒரு இறால் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கடையில் பார்த்தோன்னா 20 ரூபாயிலேருந்து மீன் வந்து நம்ம வாங்கலாம். அவ்வளோ சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. இந்த கடையில் பார்த்தோன்னா எல்லாமே சின்ன மீனாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய மீனெல்லாம் இந்த கடையில் இல்லை. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மீன்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஆனால் அதுவே வித்தியாசமான முறையில் இருக்குது. இந்த தொட்டிக்குள்ளே பார்த்தோன்னா ஆஸ்கர் ஃபிஷ் எல்லாம் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் 375 ரூபாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படியே பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான சின்ன ஃபிஷ்ஷே நிறைய வித்தியாசமான முறையில் இந்த கடையில் இருக்குது. இந்த மீன் பாருங்க, பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மீனோட பேர் பார்த்தோன்னா ரெட் கேப் பொரண்டா கோல்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட குட்டி உள்ளே இருக்கு போல. ஆனால் இந்த ஃபிஷ் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கடையில் கோல்டு ஃபிஷ் நிறைய இருக்குங்க. இந்த கடையிலையும் பார்த்தோன்னா நம்ம A to Z எல்லாமே வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டிக்குள்ள மீன் எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த மீன் தொட்டிக்குள்ள போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால நம்ம இந்த கடைக்கு வந்தாலுமே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்களும் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க பாருங்க, இந்த மீன்கள் எல்லாம் அப்படியே அழகா இந்த பேக்கெட்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இந்த மீனோட பேக்கெட் எல்லாம் பார்த்தோம்னா 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. நீங்கள் வந்து நம்ம எல்லாமே வாங்கலாம். இங்கே பாருங்க, அப்படியே லைனாக மீன் தொட்டி கடைகள் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா
பேர்ட்ஸோட கூண்டு கூட இருக்கு நிறையவே, அதுவும் நம்ம வாங்கலாம். பேர்ட்ஸுமே சில கடைகள் இங்கே இருக்கு. பேர்ட்ஸ் வேணும்னாலும் நம்ம இந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தொட்டி ஒருவேளை செட் ஆகலைனாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்க சொன்னாலும் இங்கே இருக்கிறவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிப்பாங்க. நீங்க பாருங்க, இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நம்ம 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து இந்த பேக்கெட்டை கையோட அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மீன்கள் எல்லாமே. அடுத்தது பாத்தீங்கன்னா குட்டி பசங்க பெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு. இந்த கடையில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா பார்க்கலாம். இந்த கடையில பார்த்தோம்னா கண்ணாடி பாட்டிலுக்குள்ள ரொம்ப அழகா மீன்களை வச்சிருக்காங்க. இந்த மீன்களை பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இப்படி கலரா இருக்கு. அப்படியே இந்த மீன்களோட பேரும் ரேட்டும் அப்படியே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மீன்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட்டான மீன்களை வச்சுருக்காங்க. கிரவுண்ட் டாயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஷ்ஷை வச்சுருக்காங்க பாருங்கள். இதோட ரேட்டுமே நம்மளுக்கு மேலே மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல இந்த மீனோட டிசைன் எல்லாம் பார்க்கும்போது. ஆனால் இது சின்ன கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே போட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு பெரிய தொட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். எல்லாமே சிங்கிள் மீனாக தான் இந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் எல்லா மீனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்த கடையில் 100 ரூபாயிலேருந்து இந்த மீன்களோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மீனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. இப்போ நம்ம இந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு 4 கடையில் என்னென்னலாம் இருக்குது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் இந்த ரோடு ஃபுல்லாகவே இருக்குது. எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு. நம்ம சென்னையில மீன் வாங்கணும் அப்படின்னாலே கொளத்தூர் தான். இந்த கொளத்தூர்ல இருந்து தான் நிறைய சின்ன கடைகள்ல எல்லாம் மீன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு மீனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும். மீன் தொட்டியோட சேர்த்து மீன்களோட சேர்த்து அந்த தொட்டிக்குள்ள போடுற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்மளுக்கு A to Z இங்கேயே கிடைச்சிரும். நம்ம இங்க மீன்களை பார்த்தீங்கன்னா தனியாகவும் வாங்கலாம், இல்லைன்னா ஹோல்சேல்லையும் வாங்கலாம். அப்படியே பல்கா வாங்கிட்டோம் போயிடலாம். இப்போ நம்ம இந்த கொளத்தூர் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரேண்டமா பார்த்துட்டோம். அதனால இங்க இருந்து கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே டேக் கேர் அண்ட் பை.